ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஒரு மாசமா வெளியே கூட்டிட்டு போகல, இன்னைக்கு வெளியில போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திருவண்ணாமலையில கடல் கன்னி ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனாலதான் அங்க வந்திருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 70 ரூபாய், குழந்தைங்களுக்கு 50 ரூபாய். ஆதிஷ்டிக்கு வாங்கல. வெளியிலேயே ஒட்டக ரைடெல்லாம் வச்சிருந்தாங்க. வரும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம். உள்ள போன உடனே இந்த போட்டோஸ்லாம் எடுக்கிறது மாதிரி நிறைய பேனர்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்று ஆதிஷ்டி அப்படி நடந்து கூட்டிட்டு வர்றது மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே செம்மையா நிறைய ஃபிஷ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. கண்ணாடி இருக்குன்னு ஆதிஷ்டிக்கு தெரியல. ஆதிஷ்டியும் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தொட்டு தொட்டு பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம ரொம்ப அதிகமா மீன் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. இந்த அக்வாரியத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். தலைக்கு மேலலாம் இந்த ரேடியம் ஃபிஷ் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. செம்மையா இருந்து அடுத்த கொஞ்சம் பேரட்ஸ், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு வந்திருந்தோம். சூப்பரா இருந்து நம்ம பக்கத்திலேயே பறந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. பிடிக்கிறது மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் கடல் கன்னி ஷோ. நாங்க இங்க வரதுக்கு ரொம்ப ஹைப் ஏத்துனதே இதுதான். நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். சூப்பரா டைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் மேல போயிட்டு போயிட்டு மூச்சு வாங்கும் போது அவங்களுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. பக்கத்திலேயே பர்ச்சேஸ் பண்றது மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. சரி ஆதிஸ்ரீக்கு செயினும் ஒரு வளையலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். எதுவும் செட் ஆகல. எனக்கு இந்த 2 ஜிமிக்கை பார்த்தோம்னா ரொம்பவே பிடிச்சிடுச்சு. அந்த 2 ஜிமிக்கி மட்டும் நானும் வாங்கிக்கிட்டேன். பக்கத்துல லக்கி பிரைஸ் ஒன்னு வச்சிருந்தாங்க. சரி ஆதிஸ்ரீக்கு லக்கி இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு உருட்டி விட்டோமா, எங்களுக்கு ஜக்கு கிடைச்சது. குட்டியா கியூட்டா இருந்துச்சு. ஆதிஸ்ரீ குளிக்க வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். லீவு டைம் வந்திருந்தா கூட்டம் அதிகமா இருந்திருக்கும். இது கூட்டம் ரொம்ப கம்மி தான். ஆனா ரைடு எல்லாம் சூப்பர் ரைடு வச்சிருந்தாங்க. நிறைய ரைடு இருந்துச்சு, பெரிய பெரிய ரைடு. அதெல்லாம் நாங்களும் எந்த ரைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஜெயின் வீலே போயிடலாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்தாச்சு. இது வரைக்கும் நான் போனதுலயே இதுதான் பெரிய ஜெயின் வீல். மேல இருந்து வியூ எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. எல்லாம் குட்டி குட்டியா கியூட்டா தெரிஞ்சுதா. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே. எங்க வந்தாலும் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதனால நான் பானிபூரி வாங்கிக்கிட்டேன். அவங்க எல்லாம் வந்து பப்படம் வாங்கிக்கிட்டாங்க. அதாங்க அந்த பாம்பே அப்பளன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆதிஷ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தொட்டு விளையாடிட்டு இருந்தோம். முதல்ல ஒருக்கா தொட்டுட்டாங்க, மறுபடியும் என்ன தொடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு வரது பாருங்களேன். வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளியில வந்து ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. ஃபுல்லா நோ சுகர், ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.